வணக்கம் திரு கிஷோர். வணக்கம் மகேஷ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எதுக்கு இந்த வணக்க ராகம்லாம்? நீங்க சொல்லும் பொழுது ம். பல்வேறு துறைகளில் அகச்சிறந்த ஆளுமைகள் நீங்க பேசும்பொழுது இப்ப நாங்கள் வந்து வணக்கம் மகேஷ் அப்படின்னு சொல்றதுனா நீங்க வந்து திமுக குண்டர்கள் வந்து அதிகாரிகளை தாக்கிட்டாங்க அப்படின்னு எல்லாம் வந்து பதிவு பண்ணி ஆக்சுவலி அதை தப்பு பண்ணிட்டேன். திமுகன்னு சொன்னாலே போருமே, தனியா குண்டர்கள் வேற சொல்லணுமா? 5 வேற வேற இடங்கள்ல இந்த ரெய்ட்ல பிரச்சனை நடக்குது. இந்த 5 இடங்கள்லயும் அங்கங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி போறாங்க சில அதிகாரிகள், தஞ்சம் புகுறாங்க. சரியா? தஞ்சம் புகுறதுக்கு முன்னாடி ஒரு தகவல் கொடுத்திருந்தா 10 நிமிஷம் முன்னாடி 4 போலீஸ் அனுப்பியிருப்பாங்கல்ல. அதுதான் சொல்றேன் நான். நீங்க அது கூட எதிர்பார்க்கலாம். இப்ப இந்த மஞ்சள் நீராட்டு விழாக்கெல்லாம் பெரிய போர்டு வைப்பாங்க தெரியுமா? இந்த மாதிரி சுபயோக நல்ல தினத்தில், சுபயோக தினத்தில், இந்த மாதிரி இந்த நன்னாளில் நாங்கள் வரப்போகிறோம் ரெய்டுக்கு அப்படின்னு. ஏன்னா ஸ்டாலின் அப்படிதான் சபரீசன் வீட்டுக்கு ரெய்டு வந்தாங்க தெரியுமா? சரி, ஞாபகம் இருக்கா? சபரீசன் வீட்டுக்கு வந்து 2021 தேர்தலுக்கு முன்னாடி, நான் சொல்றது 2019-21 அந்த காலகட்டத்தில் ரெய்டு வந்தபோது ஸ்டாலின் இதே மாதிரி தான் ஒரு மெடல் இருந்து நீங்க ரெய்டு வாங்க, அதை பத்தி எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை, ஆனா திடீர்னு வந்தா எப்படின்னா திடீர்னு வந்தாதான் ரெய்டு. இப்ப எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தா அது விசிட். சாரி, நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. அவன் ஒரு முட்டா பையன். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கோ அவருக்கு நெருக்கமானவர்களுக்கோ சொல்ல என்ன சொல்ல சார். சொல்றாரு? இல்ல சார், நான் சொல்றேன் எஸ்பி சொல்றாரு. எங்க கிட்ட ஒரு நீங்க கடைசில இப்ப ஏர்மா மாடுகடா ஏன்டா கத்துறீங்க? குழந்தை தூங்குதுல, மெதுவா பேசுங்கடா. 7 மணிக்கு இவங்க வராங்க, 7:05 நியூஸ் பிரேக் ஆகுது. அதிகாலைன்னே விடிய காலம் 5 மணின்றாங்க. ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துருக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவா. ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? அவருடைய அலுவலகத்துக்கு விரைந்திருக்கணும் எஸ்பி. ஏன்னா சிச்சுவேஷன் இஸ் சீரியஸ் அப்படின்றது அவங்களுக்கும் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு தான் இருக்கும். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, 12 மணி வரைக்கும் அங்கே எஸ்பி வரவே இல்லை. ஏன் வரல? அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. 12 மணி வரைக்கும் எஸ்பி வரலன்றத ஹைலைட்டா சொல்றீங்களா? ஆர்பிஎஃப் கூட வராம இவங்க எப்படி போனாங்க? நான் கேக்குறதுக்கு இதுவும் லாஜிக் இருக்கு. நீங்க ஆர்பிஎஃப் தேவையில்லை, சம்பந்தம் இருந்தா போறீங்க. அப்படி நீங்க வந்து இன்கம் டாக்ஸ் ஆக்ட் படி ஆர்பிஎஃப் ஓட தான் வரணும்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோ. இல்ல டேய் பரமா, படிடா, ஒழுங்கா படிடா. நான் என்ன கேக்குறேன்னா, ஏன் 12 மணி வரைக்கும் எஸ்பி அவருடைய அலுவலகத்துக்கு வரல? ஆஹா, நம்ம விட்ட நம்ம கிட்டே போடுறேன். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? இல்ல, திடீர்னு தான் போவாங்க, திடீர்னு தான் எடுக்க முடியும். போனதான் ரைடுங்க. அதுதான் ரைடு. ஐ நோ, எனக்கும் தெரியுது. பட் லாஜிக் இல்லாம நானுமே மறுபடியும் ஏன் இவங்க பாருங்க, நேத்துக்கு ஒரு சிக்கல் ஆகி போச்சு. திடீர்னு ஒரு கூட்டம் கூட்டிட்டாங்க, தாக்குதல் நடந்ததா போய் மருத்துவமனையில படுக்கிறாங்க. அதே உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. சொல்றாங்க என்ன அடி சிங்சக்குங்கறீங்களே. எனக்கு இன்னொரு போட்டியா போயிட்டு இருக்குங்க. இவன் 4 தடவை இன்னைக்கு தான்டா போட்டான். நானும் பொண்ணுமில்ல போல காவல்துறையில போய் சஞ்சம் போகுறாங்க. அதாவது இது வரைக்கும் ரெய்டு பல இடங்கள்ல நடந்திருக்கு. சரி, எங்கேயாவது அதிகாரிகளை தாக்கி இருக்காங்கன்னா கிடையாது. நேத்துக்கு அதிகாரிகளை தாக்குதலே நடந்திருக்கு. என்னெந்த அதிகாரிகள் பண்ற கூத்து இந்த பாரு, வண்டி நம்பர் கூட நம்ம வண்டி நம்பர் கொடுத்திருக்காங்க. என்னெந்த அதிகாரிகள் பண்ற கூத்து. ஒரு நிமிஷம், அதிமுகவுடைய ஆட்சியை நான் ஆதரிக்கிறேன் என்றால், அதிமுக வந்து மனித புனிதர்கள், அவர்கள் தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள், எந்த தவறையுமே செய்யாதவர்கள் இப்படின்லாம் சொல்லிலாம் ஆதரிக்கல. சரியா? திமுக போல கடைந்து எடுத்து அயோக்கியர்கள் கிடையாது. கேக்குறது, அன்றைக்கு போக்குவரத்து கழகங்கள்ல வேலை வாங்கி தரேன்ட்டு எல்லார்கிட்டையும் பணத்தை வாங்கினார் அப்படின்னா அன்னைக்கு வேடிக்கை பார்த்திருந்தாரா அதிமுக முதலமைச்சர்? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. இருங்க, வேடிக்கை அதான் ஒரு கார் பார்க்க வந்து எங்க ஒரு காரை கண்ணாடியே உடைக்கிறான் ஒருத்தன். திமுக உடன்பிறப்பான உளுத்தம் பொறுப்பு. அங்க வந்து வேன், போலீஸ் வேன் வந்து நிக்குது. போலீஸ் வேடிக்கை தான் பாக்குது. லேடி வந்து அடிக்கிற மாதிரி இருக்கா அந்த லேடி. வேற இடங்கள்ல இருந்திருக்குமா? மொத்தம் 5-6 இடங்கள் அவங்க மேல தானே வழக்கு போட்டிருக்கீங்க. அவங்க மேல நான் என்ன கேட்கறேன்னா, அவங்க மேல வழக்கு போடுற அளவுக்கு அவங்களோட செயல்பாடுல என்ன தப்பு கண்டுபிடிச்சிங்க? எல்லாமே வந்து கேமரால இருக்கு. அவங்களோட ஹேண்ட்பேக்கை புடுங்குறாங்க, அவங்களோட அந்த நோட்டீஸ் கொண்டு வந்திருக்காங்க, அவங்களுடைய அந்த வாரண்ட் கொண்டு வந்திருக்காங்க, அதை கிழிச்சு போடுறாங்க. இதையெல்லாம் நீங்க பண்ணும்பொழுது அவங்க மேல நீங்க கேஸ் போடுறீங்கன்னா, இல்ல ஐடி கார்டு கேட்டிருக்காங்க போல. அந்த இடத்துல ஐடி கார்டு உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் கிடையாது. 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது.
கேட்டா மட்டும் எங்களுக்கு படிப்பு அழிவு இருக்கு போதானே நாங்க அவங்க எங்க துணை மேயர் ஆட்டுங்கிறங்க, அவங்க கரூர் துணை மேயர் தான் அங்க ஸ்பாட்ல நின்னுக்கிட்டு கேக்குறாங்க. நாங்க தான் பார்த்தோமே லீலாவதி கொலை வழக்குல போய் குற்றவாளியாக உள்ள போய் தண்டனை அனுபவிச்சு வெளில கூட்டு வந்து துணை மேயர் ஆகின கதையெல்லாம் நமக்கு தெரியுமே.